மனுஷனுடைய சிந்தையை மட்டும் நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டோம்னா, வேர்ட் பேஸில் இருந்துட்டோம்னா, எவ்வளோ பெரிய சூழ்நிலைகள், பிரச்சனைகள் வந்தாலும் அதன் மீது நம்ம ஜெயம் எடுக்கலாம். ஒரு கேன்சர் பேஷண்ட்டை மீட் பண்ணுறதுக்காக போயிருக்கும்போது, அப்போ அந்த இடத்துல போய் பார்க்கும்போது, அவருக்கு வந்துட்டு பயாப்சி டெஸ்ட்லாம் எடுத்திருக்காங்க. ரிசல்ட்ஸ் அவைட்டிங். இன்னும் அவருக்கு வந்து கேன்சர் கன்ஃபார்ம் பண்ணல. இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் ரன் பண்ணியிருக்காங்க. பட் அந்த இடத்துல போய் நான் நிற்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அப்போ அவங்க இருக்கும்போது, அவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க லிட்ரலாகவே அந்த டெஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க எல்லாருமே உறுதிப்படுத்திட்டாங்க, இது கேன்சர் தான். இந்த கேன்சர்ன்ற வேர்டை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த டெத் ஃபியர் நம்மளை வந்து கவ்விக்கொள்ள ஆரம்பிச்சிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் எண்ட் ஆஃப் த ரோட்ஸ். இதுக்கு மேலே நமக்கு ஜீவன் கிடையாது, இதுக்கு மேலே நமக்கு சமாதானம் கிடையாது, சந்தோஷம் கிடையாதுன்னு நம்மளே யூகிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ அவங்க எல்லாருமே அவருக்கு கவுன்சிலிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, எவ்வளோ செலவானாலும் வில் ஹேண்டில் இட். பெரிய பெரிய கேன்சர்வாதிக்கு இப்போ லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட்லாம் வந்திருக்குன்னு சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ இந்த என்டையர் சுச்சுவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஜீவனுக்கு பதிலாக மரணத்தை இன்ஃப்யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் வியாதி கன்ஃபார்மே ஆகாத சூழ்நிலையில் எனக்கு இதுதான் வியாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதில் சமாதானன்ற பேரில் வந்துட்டு திருப்பி ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, உனக்கு வியாதி, இதில் சுகம் கிடைக்காது, இதோட உன்னுடைய குடும்பம் அழிஞ்சது, உன்னுடைய சுக வாழ்வு இதோட முடிஞ்சது அப்படின்ற மாதிரி நம்ம டிக்ளேர் பண்ணிகிட்டே இருக்கோம். பட் இந்த சுச்சுவேஷனை வந்து வி ஹாவ் டு பிரேக் இட். ஏன்னா அந்த இடத்துல என்னென்னா, அந்த தேவ வசனம் இல்லாமல் வேறு எந்த கதை பேசினாலையும் அந்த இடத்துல விடுதலை வராது. அந்த கான்வர்சேஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அவங்க சொன்னேன், என்ன பிரதர் இன்னும் கன்ஃபார்மே ஆகலை, ஏன் எல்லோரும் இவ்வளோ பயந்து யோசிக்கிறீங்க அப்படின்னா, அவங்க என்ன கன்வின்ஸ் பண்ணுறாங்க, இல்லை பிரதர் 90% இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. இப்போ நான் அதான் சொன்னேன், வியாதியே வந்தாலும் சுகமாக்குகிற கிறிஸ்து நம்ம கூட இருக்கும்போது வியாதியை குறித்து நம்ம பயப்பட தேவையில்லை. எவ்வளோ பெரிய வியாதியை காட்டிலும் நமக்குள்ளே இருக்க இயேசு பெரியவர். அப்போ இந்த டயக்னோசிஸை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. இனி நான் அல்ல, எனக்குள் இருக்கிற கிறிஸ்து சுகம் தருகிற தேவனாய் இருக்கிறார்.